ரெண்டாவது சொல்றார் பல்லால வேணா கடி. ஏன்னா பல்லுக்கு அப்பேற்பட்ட தன்மை இருக்கும்பா. பல்லு எப்படின்னா, நீங்க உயர்ந்த வஸ்துக்களை கடிக்கிறது பல்லுதான். பொருளுங்கா உருண்டேன்னு ஆத்துல வேணா பண்ணுவா. அதை நீங்க வாயில, அது டூல் பாக்ஸ் வேணும் அதை உடைக்கிறதுக்கு. முதல்ல அதுக்கு முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார்னு பெரிய எஜுவா இருந்தார், உபன்யாசகர். அவர் சொல்லுவார், பொருளங்கா உருண்டைய உடைக்க இன்னொரு பொருளங்கா உருண்டை வேணும்பார். அதனால பொருளங்கா உருண்டை அவ்வளவு தூரம் போகவே வேண்டாம். நம்ம வெள்ளை சீடை எந்த பாடு கிருஷ்ண ஜெயந்தியில, அது பல்லு கஷ்டப்பட்டு உழைச்சி உடைக்கிறது. ஆனா ஒண்ணுமே அசராமல் குலுங்காமல் அதை சுவைப்பது நாக்கு. பார்த்தீங்களா? அது ஒரு வேலையும் பண்றது இல்லை, சுவைப்பது நாக்கு, வேலை பார்க்கறது முழுக்க பல்லு. அதனால பகவான் சொல்றார், அதனால ராதா என்ன நன்னா போட்டு கடி, ஏன்னா உன் நாக்காவது என்னுடைய அந்த துவச்சையின் சுவையை ரசிக்கட்டும். ரெண்டாவது விதம் சொல்றார். மூணாவது, நகத்தால் வேணா பூருன்னார். நகத்துக்கு ஒரு பெரிய விஷயம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனஹான்னு வருதா? பல பேருக்கு சஹஸ்ரநாமம் நீங்க விஸ்வம் விஷ்ணுலேன்னு சொன்னாதான் வரும். அவ்வளோ நாளிலாம் எனக்கு இல்லை, உங்களுக்கும் இல்லை, நேக்கும் இல்லை. அதனால தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனஹா சங்கபிருன் நந்தகி சக்ரி ஷார்ங்கதன்வா கதாதரஹ ரதாங்கபாணிஹி அக்ஷோபியஹ சர்வ பிரஹரணாயுதஹான் வருதா? இப்படிதான் முடியும். அப்புறம் வனமாலி நீங்க சொல்றேன், வனமாலி மங்கள ஸ்லோகம். ஆனா சர்வ பிரஹரணாயுதா தான் கடைசி நாமம், 1000வது நாமம். இதுக்கு ஆதிசங்கர பகவத் பாதாள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்றார். என்ன அர்த்தம் சாதிச்சார் பாருங்கோ. பெருமாளுக்கு சர்வ பிரஹரணாயுதன் அப்படின்னு ஒரு பேர். உங்க பேரனுக்கு ஏதாவது பேர் வைக்கணும், யூனிக் நேம்னா சர்வ பிரஹரணாயுதன் வைங்கோ. மற்றவாள்லாம் எப்படி கஷ்டப்படுறான்னு பாருங்க. அதனால சர்வ பிரஹரணாயுதன் பகவானுக்கு பேரா. என்ன அர்த்தம்னார், பெருமாளுக்கு பிரத்யாதிஷ்ட புராதனஹான்னு தேசிகன். பெருமாளுக்கு சங்கு சக்கரம் வில் கதை வில் தண்டக்கம் இதெல்லாம் யூஸ் பண்ணி போர் அடிச்சு போயிட்டான். இன்னோவேட்டிவா இருக்கணும்னு நினைச்சேன், ஸ்டார்ட் அப் இந்தியா மாதிரி ஏதாவது இன்னோவேட்டிவா இருக்கணும். அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சார். சரி, நகங்களை ஆயுதமாக பயன்படுத்தலாமே. ரிசுமாவதாரத்துல இன்னோவேட்டிவா நகத்த ஆயுதமாக பயன்படுத்தினார். அதனால சர்வ பிரஹரணாயுதன்னா த மோஸ்ட் இன்னோவேட்டிவ் ஒன் who had the ability to convert his nails as weapons அப்படின்னு பாஷ்யம், சங்கர பாஷ்யம். இப்போ நகத்தை பயன்படுத்தினாரா? நகத்துக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நகத்துக்கு உயிர் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். நீங்க பயாலஜி படிச்சவளை கேட்டீங்கன்னா கியூட்டிக்கல்னு ஒண்ணு உண்டு, அதுதான் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பாக்கி எல்லாமே டெட் செல். அதனாலதான் ஹிரண்யகசிபு கேட்கும் போது சொன்னா, உயிரோட இருப்பதும் இல்லாததும் என்னை கொல்ல வேண்டும்னார். பெருமாள் பார்த்தார், நகத்துக்கு உயிர் இருக்குன்னு சொல்லலாம், வெட்ட வெட்ட வளருகின்றபடியால். உயிர் இல்லைன்னு சொல்லலாம், வெட்டும் போது வலிக்காதபடியால். அதனால நகத்தை ஆயுதமாக பயன்படுத்தலாமேன்னு நகத்தால கீரை சொன்னார் பகவான். இதோட நிக்கல. இப்பதான் அஷ்டபதியில மெயின் கிளைமேக்ஸ் வரப்போகுது. அவர் கெந்துலிங்கிற கிராமத்துல எழுத ஆரம்பிச்சார். பிரளய பயோதி ஜலேலேந்து எழுத ஆரம்பிச்சார். ஒரு அஷ்டபதியா பாடின்னு வந்தார் 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 ஆயிடுத்தா. இப்போ இந்த அஷ்டபதியில பாடும்போது சொல்றார், கிருஷ்ணர் வந்தார், சகியானவள் நடுவுல புருஷகாரம் பண்ணா, நேர பெருமாள் போய் ராதா கிட்ட மன்னிப்பு கேட்டார். ராதா உனக்கு கோபம் அடங்கலியான்னு கேட்டார். கோபம் அடங்கலேனா உன் விழி பார்வையால் என்னை பாருன்னு சொன்னார். பல்லால கடினார், நகத்தால பூருனார். இல்லேனா உன் தாமரை பாதங்களை தூக்கி என் தலைமேல வெய் அப்படின்னு பகவான் சொன்னதா இவர் ஓலையில எழுதிட்டார். அந்த காலத்தை ஓலை எப்படின்னா, நீங்க இன்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டுன்னு உடைக்கணும். அப்பதான் யூ கேன் டூ PTO, பேஜ் டர்ன் ஓவர். நீங்க இரேஸே பண்ண முடியாது. ஐயோ, பெருமாளுடைய சிரசு மேல ஒரு ஜீவாத்மாவின் கால் இருக்கலாமா, அபச்சாரப்பட்டுட்டோமேன்னு வருத்தப்பட்டுட்டார் ஜெயதேவர். பத்மாவதி, நான் போய் நேர ஒரு முழுக்கு போட்டுட்டு வரேன்னார். அபச்சாரம் பண்ணத்துக்கு போய் குளிச்சுட்டு வரேன். அஜயான்னு ஒரு நதி அந்த ஊர்ல ஓடுமா, அஜயால போய் குளிச்சுட்டு வரேன்னார். சரி போயிட்டு வாங்க அப்படின்னா பத்மாவதி இவர் வெளில கிளம்பிவிட்டார். அடுத்த 10 வினாடிக்கெல்லாம் உள்ள வந்தார். பத்மாவதி, எனக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், கொஞ்சம் மிளகை நன்னா தட்டி போட்டு எண்ணெயை காய்ச்சி கொஞ்சம் கொடு. ஓ, கிண்ணத்துல எடுத்து குவளையில எடுத்துன்னு வரா. ஓலை எடுத்தார். என்ன சுவாமி, குளிக்க போறேன்னே அதே கையோட நீங்க உட்காந்து ஓலையை தொட. இல்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பண்ணார், போயிட்டார். மறுபடியும் 10 நிமிஷம் கழிச்சு வரார். இவர் என்ன சுவாமி குளிக்க போறாரா இல்லையா, எதுக்கு சுவாமி மறுபடியும் வந்தீர்? மறுபடியுமா? அப்ப போனேன், இப்ப வந்தேன், அப்புறம் நான் வரலையே. இல்ல நடுவுல எண்ணெய் கேட்டாலே.
இல்ல நான் எண்ணெயெல்லாம் கேட்கவே இல்லையேடி பத்மாவதி. இல்ல நீங்க ஓலையை எடுத்து இருங்க, அந்த ஓலையை பாருங்கன்னா ஜெயதேவர் எடுத்து பார்த்தார். இந்த அஷ்டபதி எழுதின்னு இருக்கார். இதுல எழுதினார் ஒரு வார்த்தை, ராதா உனக்கு கோபம் தீர வேண்டும் என்றால் உன் கமலபாதங்களை தூக்கி என் தலை மேல வெயின்னு எழுதினாரா? அபச்சாரப்பட்டுட்டோம் நினைச்சாரா? குளிக்க போனோனாரா? வந்தவர், நடுவில் வந்தவர், ஜெயதேவருடைய வேஷத்துல வந்தவர் சாக்ஷாத் பகவான். அவர் அந்த மம சிரசி மண்டனம்னு எழுதின வார்த்தைக்கு டிக் மார்க் போட்டுட்டு போயிட்டாராம். நான் என் ராதை காலை தூக்கி என் தலை மேல வச்சுப்பேன்னு. அப்போ ஜெயதேவர் அழ ஆரம்பிச்சுட்டாராம். அதுல ஒரு சொட்டு எண்ணெய் இருக்கும் அந்த ஓலையில, பெருமாளுடைய தலையிலேருந்து பட்டது. ஓன்னு அழுதுட்டாராம் ஜெயதேவர். ஐயோ, நான் இவ்வளவு நாள் பகவானுக்கு வாசக கைங்கரியம் பண்ணேனே பத்மாவதி, உனக்கு பகவான் காட்சி கொடுத்தார், எனக்கு கொடுக்காம போயிட்டாரே, ஒன்ன நான் விழுந்து சேவிக்கிறேன்னு ஜெயது பத்மாவதி ரமண ஜெயதேவ கவின்னு பாடினார். அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு அஷ்டபதி. வதசி எதி கிஞ்சிதப்பி தந்தருச்சி கௌமுதி அப்படிங்கிற அந்த அஷ்டபதியை வரும். வதசி யதி கிஞ்சிதப்பி தந்தருச்சி கௌமுதி, வதசி யதி கிஞ்சிதப்பி தந்தருச்சி கௌமுதி, ஹரதி தரதி மிதம் அதிக்வாரம், வதசி யதி கிஞ்சிதப்பி தந்தருச்சி கௌமுதி, ஹரதி தரதி மிதம் அதிக்வாரம், ஸ்புரததர்ஷினவே தவ வதன சந்திரமா, ஸ்புரததர்ஷினவே தவ வதன சந்திரமா, ரோச்சயதோ ரோச்சர சகோ பிரியே, चारुशीले प्रिय चारुशीले सत्यमेवासि यदि सुदति मयि गोपिनी, सत्यमेवासि यदि सुदति मयि गोपिनी, देहि नगर शरघातम्, सत्यमेवासि यदि सुदति मयि गोपिनी, देहि नगर शरघातम्, घटय भुजवर्धनम् जनयद खण्डनम्, घटय भुजवर्धनम् जनयद खण्डनम्, येन भवति सुखजातम्, देहि मुख कमल मधुपानम्, प्रिये चारुशीले प्रिय चारुशीले, स्मरगरलखण्डनं मम शिरसि मण्डनं, स्मरगरलखण्डनं मम शिरसि मण्डनं, देहि परपल्लवमुदारं, स्मरगरलखण्डनं
मम शिरसि मण्डनं देहि परपल्लवमुरारं ज्वलति मयि दारुणो मदनकरनारुणो ज्वलति मयि दारुणो मदनकरनारुणो हरतु सर्वपाहित विकारो दिये चारुशीले प्रिये चारुशीले इति चटुल चाटुपटु चारुरवै इति चटुल चाटुपटु चारुरवै राधिकामणि वचन जातो जयति परमावती रमण जय कवि जयति परमावती रमण जय कवि भारती भणित मरिचादो दिये चारुशीले प्रिये அவித்யா வாசனா பிரகிருதி ருச்சி சம்பந்தம் அப்படின்னு அவித்யா கர்மா வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தம்னு 5 விஷயங்கள் எடுத்து சொல்லுவா. அப்பேற்பட்ட விஷயங்களால் பஞ்ச இந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்களால் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சரீரத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஸ்தானிகனா இருக்கக்கூடிய ராதா, பரமாத்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அவாப்த சமஸ்த காமனா இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்து விலக்ஷணனா இருக்கக்கூடிய அகிலஹேய பிரத்யநீகதானனான சர்வ கல்யாண குணாத்மகனான பகவானான கிருஷ்ணஸ்தானத்துல இருக்கிறவனோட சம்சார மண்டலத்தை கடந்து திரிபாத் விபூதியில கொண்டு சேரணம்னு ஆசைப்பட்டு மனசு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரியனை சமாஸ்ரயணம் பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரியனை தூதாக விட்டு பகவான் கிட்ட தன் எண்ணத்தை சொல்லி பகவானின் எண்ணத்தை சகியான ஆச்சாரிய ஸ்தானத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டு ஒரு சந்தேசத்தையும் ஒரு தூதையும் அனுப்ப கடைசியில சகியை முன்னிட்டு பிரதானமாக கொண்டு பரமாத்மாவான கிருஷ்ணர் ஜீவாத்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராதை கிட்ட வந்து க்ஷமாபணம் கேட்க அவளும் தான் மயங்கி நின்னாளாம். பகவானே, நீ என் காலை எடுத்து உன் தலைமையில வைக்கிறா, வா கிருஷ்ணா அப்படின்னு பக்கத்துல உட்காத்தி வச்சுட்டாளாம். கிருஷ்ணர் ராதை அனுபவிக்கிறார், ராதை கிருஷ்ணர் அனுபவிக்கிறார். இதுதான் உபனிஷத் சொல்றது. நம்ம நன்னா தூங்குற சமயத்துல ரொம்ப 3 தசைகள் உண்டு. ஸ்தூல தசை, சுஷுப்தி தசை, ஜாகிருத் தசைன்னு. அதுல ரொம்ப துரிய தசைன்னு உண்டு. அதாவது ரொம்ப டீப் ஸ்லீப் போயிட்டா கனவு கூட வராது. அந்த இடத்துல உபனிஷத் ஒரு வாக்கியம் சொல்றது, அப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒன்னு கொடுத்தனோ நடத்துறது அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். ஏன்னு சொல்லணும்னு கேட்டா, ஜீவாத்மாவுக்கு அந்த சமயத்துல இருந்தா பரமாத்மா கிட்டேந்து பவர் சார்ஜை வாங்கிக்க முடியுமா அந்த சமயத்துல. அதனாலதான் பெரியவாள்லாம் அந்த காலத்துல தூங்குறானா நன்னா தூங்குறானான்னு பாரு, நன்னா தூங்குறானா எழுப்பாதே அப்படின்பா. எழுப்பாதேன்னு சொல்லதுக்கு காரணம் நன்னா தூக்கத்தே எழுப்பப்படாதுன்னு இல்லை, அந்த சமயத்துல இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட இருக்குங்கிறது தாத்பரியம். அந்த தாத்பரியத்தோடு இந்த ராதாவானவள்
கிருஷ்ணனோடு சங்கமித்தாள், கிருஷ்ணரும் ராதாவோட சங்கமித்தார், ராதா சமேதா கிருஷ்ணா என்னும் கிசலய சயனதலே குரு காமினி என்னும் அனுபவிப்போம். கிசலய சயனதலே குரு காமினி, கிசலய சயனதலே குரு காமினி, சரணநளின வினிவேஷம். கிசலய சயனதலே குரு காமினி, சரணநளின வினிவேஷம். தவ பத பல்லவ வைரி பராபவ மிக மனுபவது சுவேஷம். தவ பத பல்லவ வைரி பராபவ மிக மனுபவது சுவேஷம். க்ஷணமதுனா நாராயணம், க்ஷணமதுனா நாராயணம், अनुगतमनुसरराधिके. क्षणमधुना नारायणम् अनुगतमनुसरराधिके. क्षणमधुना नारायणम् नंदकुमार नंदकुमार नवनीत चोरा. नंदकुमार नवनीत चोरा. नंदकुमार नवनीत चोरा. नंदकुमार नवनीत चोरा. वृंदावन गोविंद मुरारे. वृंदावन गोविंद मुरारे. राधा समेत कृष्ण कृष्ण. राधा समेत कृष्ण कृष्ण. राधा समेत कृष्ण. राधा समेत कृष्ण. राधा समेत कृष्ण. गोपी मनोहर गोपी मनोहर गोपी मनोहर गोकुलवासा. गोपी मनोहर गोकुलवासा. गोपी मनोहर गोकुलवासा. गोपी मनोहर गोकुलवासा. शोभित मुरली गान विलासा. शोभित मुरली गान विलासा. सुंदर मन्मथ कोटि प्रकाशा. सुंदर मन्मथ कोटि प्रकाशा. राधा समेत कृष्ण कृष्ण. राधा समेत कृष्ण कृष्ण. राधा समेत कृष्ण. राधा समेत कृष्ण. राधा समेत कृष्ण. राधा समेत कृष्ण.
हरे कृष्ण 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, कृष्ण कृष्ण हरे हरे, कृष्ण कृष्ण हरे हरे. இந்த அஷ்டபதியின் வாயிலாக ராதாக்கும் கிருஷ்ணாக்கும் நடந்த ராதா கல்யாணத்தை அனுபவித்தோம். ஏன்னா ராதா கல்யாணம்னா அஷ்டபதி இல்லைன்னா ராதா கல்யாணம் இல்லை. அப்பேற்பட்ட ஜெயதேவருங்கிற மகாத்மா, மகாகவி, மகாபக்தர், பிரபன்னர், அவருக்கு பல்லாண்டு பாடி, அவருக்கு சகதர்ம சரிணியாயிருந்த பத்மாவதி தேவிக்கு பல்லாண்டு பாடி, இதை அனுபவிச்ச ராஜாக்கள், ஒடியா ராஜாக்களுக்கு பல்லாண்டு பாடி, இதையெல்லாம் நீங்க ரசிச்சிருக்கீள். அதனால உங்க பொறுமைக்கும் பெருமைக்கும் பல்லாண்டு பாடி ராதா சமேதா கிருஷ்ணாங்கிற இந்த ராதா கல்யாணத்தை நிறைவு செய்கின்றோம்.